ஹாய் காய்ஸ், ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவிக்கான ஃபுல் மூவி பிரேக் டவுன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இத்தனை நாள் அடிச்சு கண்டிப்பா எல்லாருமே இந்த படம் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை இப்பவும் யாராவது இந்த தண்டர்போல்ட்ஸ் மூவி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. நான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயிலர் இருக்கும். நான் ஒரு சின்ன ஸ்பாயிலர் வார்னிங் கொடுத்துக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோல காமிக் புக்கோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் காமிக்கப்படுது. அதுலயுமே முக்கியமா சென்ட்ரியோட இமேஜஸ் உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்னஸ் மாதிரி காமிக்கப்படுறாங்க. சோ இதை நம்ம ரெண்டு மீனிங்கா எடுத்துக்கலாம். ஒரு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரிக்குள்ளேயே ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு நம்ம காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து நார்மல் பர்சனாலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி. சோ அப்படியுமே நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இந்த ஒட்டுமொத்த மூவிலையுமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸ் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க எல்லா கேரக்டர்ஸ். அதை மீன் பண்ற மாதிரி கூட நமக்கு இந்த மாதிரி வச்சிருக்கலாம். சோ சென்ட்ரிய பத்தியான ஃபுல் ஆரிஜின் எக்ஸ்பிளனேஷன் நான் ஏற்கனவே நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அவரோட கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப் ரெனால்ட்ஸ். அவர் தான் உங்களுக்கு சென்ட்ரியாவுமே மாறி இருப்பாரு. பட் அந்த கேரக்டருக்கு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப்டான ஒரு பர்சன் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்ஸ்லயுமே நமக்கு ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஈவன் இந்த மூவிலையுமே நமக்கு அதே மாதிரி தான் காமிக்கிறாங்க. அண்ட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிஷாவுமே இருக்கும். இதை பத்தி நம்ம வந்து போக போக இந்த வீடியோல பார்ப்போம். அந்த ஒரு ரீசனால அவருக்கு ஆரம்பத்துல அவர் சூப்பர் ஹீரோவா தன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையிலே தான் சூப்பர் ஹீரோ இல்லன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் அவர் சென்ட்ரி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரோட அந்த ஹெட் குவார்டர்ஸா அந்த அவெஞ்சர்ஸ் டவரான வாட்ச் டவர் தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிய வரும். அதே சமயத்துல அவர் எப்ப சென்ட்ரியா மாறுறாரோ அந்த ஒரு சமயத்துல அவருக்குள்ள இருந்து இன்னொரு பர்சனாலிட்டி ஒன்னு கிரியேட் ஆகும். அந்த பர்சனாலிட்டி தான் வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கும். அந்த வாய்டை ஃபைனலா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவர் டோட்டலா இவர் சென்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்துருப்பாரு. சோ அந்த மாதிரி தான் எக்ஸாக்டா அவரோட காமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலினா செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் ஆன மிடாக்கா 118 அப்படின்ற மலேசியால இருக்கக்கூடிய அந்த பில்டிங் மேல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் மேல இருந்து குதிக்கிற மாதிரி அவங்க ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஃபைகி அவர் இந்த போர்ஷனை ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் VFX யூஸ் பண்ணி எடுக்கலாம் தான் பார்த்திருக்காரு. பட் ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இந்த சீன் ஆக்சுவலா அவங்க எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல இந்த படத்துல முக்கியமான ஒரு கான்செப்டா இந்த படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்கான ஒரு பேக் ஸ்டோரியா தான் இருந்திருக்கும். இவங்களோட பேக் ஸ்டோரி நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீகேப் வீடியோல பார்த்திருப்போம். சோ இந்த இடத்துல நம்ம இதை ஷார்ட்டா பார்த்துலாம். எலினா எல்லா இடத்துலயுமே தன்னோட சிஸ்டரை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா அவங்க இருக்காங்க. அப்ப அவங்க வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு வகையில எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷனா இருந்திருக்கும். அதுலயுமே அவங்க வழியா நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வச்சுதான் அவங்க ரொம்ப புரோக்கன் ஆன மாதிரி இருந்திருப்பாங்க. சோ இங்க அந்த வாய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மத்த கேரக்டர்ஸோட டிப்ரெஷனை தான் ஆக்சுவலா மீன் பண்றாங்க. சோ அந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்க ஏகப்பட்ட ட்ராமாஸ் வந்து ஆக்சுவலா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இதை நமக்கு மீன் பண்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து மேக்ஸிமம் எண்டிங் கிட்ட வரைக்குமே மொத்தமாவே உங்களுக்கு ஒரு டீசாச்சுரேட்டான ஒரு பேட்டர்னை தான் ஆக்சுவலா அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நீங்க கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். வாய்ட் ஃபைனலா டிஃபீட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த படத்திலேயே நமக்கு வெளிச்சம் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு சமயத்துல எலினா தேர் இஸ் சம்திங் ராங் வித் மீ அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா சொல்றாங்க. இது மூலியமா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரியான ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்றத ஆக்சுவலா மீன் பண்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் உயிரை தானே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயுமே அவங்க இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்து லைஃப்ல பண்ண எல்லா விஷயமே வர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து அவங்க திருப்பியுமே வெளியில வந்து ஃபைனலா ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கப்படுது. அந்த ஒரு சமயத்துல தான் நமக்கு அந்த ஸ்டார்டிங் சீன்ல அவங்க கரெக்டா அந்த பில்டிங் மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பேராஷூட் ஓபன் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க ஐ எம் சோ போர்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது மூலியமா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மலா தான் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை இவங்களே தான் வாயால சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நமக்கு மார்வல்ல நிறைய இடங்கள்ல இந்த ஹால்வே ஃபைட் வந்து ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. அதை நினைச்சு சோ இந்த படத்திலயும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதை ஒரு சின்ன ஃபோர்த் வால் பிரேக்கா கூட எடுத்துக்கலாம். சோ இந்த எல்லா வாய்ஸ் ஓவருமே நமக்கு எப்படி காமிக்கப்படுதுன்னா, அவங்க ஒரு ஹாஸ்டேஜ் கிட்ட பேசுற மாதிரி தான் காமிக்கப்படுது. ஆக்சுவலா நார்மலா மார்வல் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க வேற ஒரு கேரக்டர் கூட கண்டிப்பா பேசுற மாதிரி தான் இருந்திருக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே காமிக்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வந்து பாத்தீங்கன்னாலுமே அவர் லவ் அண்ட் தண்டர் மூவில சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருந்திருக்கும். அயர்ன் மேன் 3 மூவில வந்து பாத்தீங்கன்னா டோனி பேனர் கிட்ட பேசுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வாய்ஸ் ஓவர் சீக்வன்ஸுமே ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுல ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டெட்பூல் அண்ட் ஹல்க் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல அவங்க நார்மல் பர்சன் கிட்ட ஆக்சுவலா இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பேசிக்கும் போது தான் எந்த அளவுக்கு இந்த இடத்துல போக்கனா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி
முன்னாடி பண்ண எல்லா விஷயத்தை வச்சு அவங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இதுல இருந்து அவங்க எப்படி அவுட்கம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க உங்களால ஒரு மேஸ்ல நமக்கு கினி பிக்க பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த மேஸ்ல காமிக்கக்கூடிய கினி பிக்க வந்து நமக்கு எதனோட ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த கினி பிக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட் தான் வச்சிருக்காங்க. இதை நம்ம எக்ஸாக்டா பாபோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். பாபையுமே இந்த மூவில நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சப்ஜெக்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த மேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தண்டர்போல்ட்ஸ் எல்லாருமே தன்னோட ஒரு பேட் ட்ரீம்ஸை கிராஸ் பண்ணி போகக்கூடியது தான் நமக்கு அந்த மேஸ் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ரெண்டு விஷயத்தை மீன் பண்ற மாதிரி தான் இந்த ஒரே சீக்வன்ஸ்ல நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எக்ஸாக்டா நமக்கு பாபோட மைண்ட்ல நடக்கிற மாதிரி தான் இந்த மூவில போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ இதை வச்சுதான் எப்படி வந்து பாப் இந்த இடத்துல ஒரு கினிபிக் மாதிரி இருக்காரு, அவர் மேல ஏகப்பட்ட அந்த சென்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி இப்ப அவர் எந்த சிச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கினிபிக்க வந்து ஃப்ரீ பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒட்டுமொத்த லேபையுமே வெடிக்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் இந்த படத்தோட எண்டை நமக்கு லிங்க் பண்றாங்க. எப்படியாவது வாய்டு கிட்ட இருந்து இந்த இடத்துல பாபை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஃப்ரீ பண்ணிருப்பாங்க. அதுதான் இங்க மீன் பண்றாங்க. அப்ப இந்த லேபுக்குள்ள உங்களுக்கு ஷேடோ மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஓவராலாவே இந்த ஷேடோ அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்கல்ல, இதை வந்து எதனோட ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டைரக்டர் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க இந்த ஷேடோ அப்படின்ற மாதிரி மீன் பண்றது ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடத்துல வந்து அந்த அட்டாமிக் பாம்பு போட்டதுக்கு அப்புறமா அந்த பிளாஸ்ட்ல நிறைய பேர் இறந்து போனாங்க, ஒரு சில பேர் அஃபெக்ட் பண்ணவும் பட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இறந்து போன பீப்புள்ல வந்து ஒரு சில பேர் ஆஷாவுமே மாறி இறந்து போயிருக்காங்க. அப்ப அவங்களோட ஷேடோ மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அதை வந்து நமக்கு இந்த இடத்துல மீன் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலா வச்சிருக்காங்க. சோ இதை வச்சு நமக்கு இந்த இடத்துல சென்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஆட்டம் பாம்புக்கு ஈக்குவலா தான் ஆக்சுவலா அவங்க மீன் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம நார்மலாவே எம்சியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் வந்து அவங்க சிவில் வார்ல ராஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. சோ இதுதான் நமக்கு இந்த இடத்துலயுமே மீன் பண்றாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நமக்கு கேபிட்டல் ஹெல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சுவலா நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்மளால வேலண்டினா அவங்கள பார்க்க முடியும். இந்த கேரக்டரை நமக்கு ஜிம் ஸ்டாங்னஸ் அப்படின்றவர் தான் ஆக்சுவலா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க காமிக்ஸ்ல ஒரு ஸ்பையா தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிக் ஃபியூரியோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாவுமே இருப்பாங்க. பட் எம்சியூல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேக்ரவுண்ட்ல இவங்க ஒர்க் பண்ணி இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா எலினா அண்ட் ஜான் வால்கர் இவங்க ரெண்டு பேரையுமே ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒகாண்டா ஃபார் எவர்ல வந்து பாத்துட்டோம்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிஐஏ அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்துல எவரெட் ராஸோட எக்ஸ் வைஃப் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு இடத்துல காங்கிரஸ் இவங்களை இவங்க சூப்பர் ஹீரோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு தடங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஆனா ஆக்சுவலா இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான் இவங்க ரெண்டு பேரை ஹையர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதே செகண்ட்ல இவங்க ஒரு ஆக்ஸ்கோப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனுமே கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்ஸ்கோப் அப்படின்ற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல உங்களுக்கு யாரால ஃபைண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலோல ஒரு டூப்ளிகேட் ரோபோட்னால தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதுவும் இந்த ஆர்கனைசேஷன் ஆக்சுவலா உங்களுக்கு ஷீல்டு கீழே தான் இருந்திருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் எங்க அப்பியர் ஆயிருக்குன்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் வால்யூம் 5ல தான் அப்பியர் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கும் நமக்கு காங்கிரஸ் மேனான பக்கிக்குமே இந்த இடத்துலயுமே ஆக்சுவலா ஃபைட் வந்திருக்கும். சோ இந்த ஒரு கம்பெனி மூலியமா இவங்க சூப்பர் ஹீரோஸை எந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது எப்படியாவது நம்ம வந்து மக்கள் கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பக்கி இந்த இடத்துல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் படத்துலயுமே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மூவில நமக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஹோல்டரா நமக்கு லியோனார்ட் கிரே அப்படின்ற அந்த கேரக்டர் ஆக்சுவலா வந்திருப்பாரு. இந்த கேரக்டர் உங்களுக்கு வேண்டல் பாரிஸ் அப்படின்றவர் தான் ஆக்சுவலா பிளே பண்ணிருப்பாரு. இவர் இதுக்கு முன்னாடி வயர் அப்படின்ற அந்த ஒரு மூவில கூட பிளே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய அந்த சூப்பர்மேன் மூவிலையுமே வந்து இவர் ஒரு கேரக்டர் ஆக்சுவலா பிளே பண்றாரு. ஆக்சுவலா காமிக்ஸ்ல இந்த கிரே அப்படின்ற இந்த கேரக்டர் ஒரு மியூட்டன்டா இருந்திருப்பாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை சந்திப்பாரு. அந்த அட்டாக் மூலியமா தான் ஒட்டுமொத்த ரோபோட்டையுமே வச்சு அந்த இடத்துல இவர் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அட்டாக்கை அவங்க ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவியை வச்சு தான் நமக்கு லிங்க் பண்ணலாம். அப்ப வேல் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரோக் நேஷன் அப்படின்னு நம்ம இடத்த மென்ஷன் பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரோக் நேஷன் மென்ஷன் பண்றது ஒகாண்டாவா இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒகாண்டா ஃபார் எவர் மூவிலையுமே அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷர் கொடுத்து எப்படியாவது நமக்கு அந்த நேஷனை நம்மளோட நார்மல் நேஷனோட சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஆக்சுவலா பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அவங்களோட கண்ட்ரிக்கு வைப்ரேனியம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் இதை வந்து அவங்க மீன் பண்றாங்க. இதை வச்சு நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க அந்த வைப்ரேனியம் வச்சு அவங்களுக்கான தனி பிரைவேட் சூப்பர் ஹீரோ மிலிட்டரி ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. சோ அதுக்காக தான் நமக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் அவங்க ரெக்ரூட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க இன்னொரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிரசிடென்ட் உங்களுக்கு ரெட் ஆல்கா மாறி இருப்பாரு அப்படின்ற மாதிரியுமே ஆக்சுவலா அவங்க மென்ஷன் பண்றாங்க. சோ இதை வந்து அவங்க எக்ஸாக்டா நமக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட தான் கனெக்ட் பண்றாங்க. சோ இதை வச்சு ஆக்சுவலா இப்ப அவெஞ்சர்ஸ் அப்படின்றவங்க யாருமே இல்ல. சோ இப்ப இவங்க ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சாம் வில்சனுமே உங்களுக்கு அந்த பிரேவ் நியூ வேர்ல்ட்ல ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி பாத்துருப்பாருல. அந்த மாதிரி இல்லாம வேல் இந்த இடத்துல தனக்கான ஒரு தனி டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்ப இவங்க அந்த விண்டர் சோல்ஜர்ல நடந்த அந்த ஒரு ஷீல்ட் கிராஃப்ட் வந்து கீழே விழுந்திருக்கும்ல, அதை பத்தியுமே ஆக்சுவலா பேசுற மாதிரி தான் இருக்கு.
இருக்கு. அதே சமயத்துல நமக்கு இந்த இடத்துல சூப்பர் ஹீரோஸ் தான் நம்மளோட சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரியுமே அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதுவுமே அவங்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பிகாஸ் அதுக்கு முதல்ல கவர்மெண்ட் அந்த ஷீல்டு பிசினஸ் குள்ள போகணும். அதுதான் ஆக்சுவலா அவங்க மெயின் பண்றாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க தன்னோட அசிஸ்டன்டான மேல் கிட்ட she wants to get rid of any handling characters அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸை நமக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரெட் கார்டியனை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்பையாவுமே இருந்திருப்பாரு ஒஹாயால தன்னோட ஃபேமிலியோட. அப்ப சோவியத் யூனியன்னால இவர் ஆக்சுவலா சூப்பர் சோல்ஜர் அந்த சீரம் மூலியமா இவர் ரெட் கார்டியனா மாறி இருப்பாரு. ஆனா அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு சிச்சுவேஷன்ல டிராக்கா இவரை மாட்டி விட்டதுக்கு அப்புறமா இவர் பிரிசன்ல இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தன்னோட டாட்டர்ஸ் தான் இவரை சேவ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா இவருக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ்ல இவர் ஒரு ஹேமரை அந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கம்யூனிஸ்ட் சிம்பிளோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மூவில அவர் தன்னை ஒரு கேபிட்டலிஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து எங்கேயுமே நடந்திருக்காது. பட் எண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கேபிட்டலிஸ்டா மாறி இவர் ஒரு கார்பரேட் ப்ராடக்டாவுமே மாறி இவருக்கான ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது மூலியமா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலா அவர் விரும்புறாரு. அதே சமயத்துல அவருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மூலியமா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் லவ் இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கறாருன்ற மாதிரியுமே நமக்கு தெரிய வருது. அப்ப அந்த டிவில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரேட்ல இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. ஆக்சுவலா அந்த பெரேட்ல போட்டுட்டு இருக்க யூனிஃபார்ம் எக்ஸாக்டா நமக்கு காமிக்கோட ரெஃபரன்ஸா காமிக்ல எப்படி நமக்கு ரெட் கார்டியனோட ஒரு யூனிஃபார்ம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அப்ப அங்க நம்மளால இன்னொரு ரெட் கார்டியனோட போஸ்டர் கூட பார்க்க முடியும். ஈவன் அப்ப எலினா கிட்டயுமே தான் பீப்புளை சேவ் பண்ணும்போது தான் அவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு அப்படின்றதையுமே ஆக்சுவலா மீன் பண்றாரு. அப்ப எலினா கிட்ட தனக்கான சிஸ்டர் வந்து ஒரு டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தனக்கான பர்பஸ் ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வந்து அவெஞ்சர்ஸோட தான் ஆக்சுவலா மீன் பண்றாரு. சோ இதே மாதிரி இவங்களுக்கான ஒரு பர்பஸ் வந்து இவங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா பாக்குறாரு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்டியன் லெமோ சர்வீஸுமே ஆக்சுவலா ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டியனுக்கான ஒரு லோகோவான அந்த ஸ்டாரையுமே உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காமிக்ஸ்லயுமே இவருக்கான ஒரு ஐகானிக் கேரக்டரா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ரெட் கார்டியன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல வந்த ஒரு காமிக்ஸ்ல வந்து தண்டர்போல்ட்ஸ் டீம்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா பக்கி பான்ஸ் தான் லீட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவில அவர் எலினாவை பாக்குறப்ப அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய லைட் வந்து ரொம்பவே டிம்மா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆக்சுவலா நமக்கு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப எலினா ஒரு பிரைட்டா மாறி ஆக்சுவலா இந்த படத்துல வாய்ட ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்து அவங்க அந்த இடத்துல மீன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஆக்சுவலா இதுதான் நமக்கு இந்த படத்தோட எண்டுல வந்து அவங்க வாய்ட ஃபேஸ் பண்ணி போலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்ல தான் எக்ஸாக்டா நம்ம எலினாவோட சாக்கர் டீமோட போட்டோம் நம்ம பார்க்க முடியும். சோ இந்த டீமோட பேரை தான் தண்டர்போல்ட்ஸ் அப்படின்றது கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த மூவில இவங்க டீமுக்கான ஒரு பேரா மாறும். அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எக்ஸாக்டா நமக்கு எலினாக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயமே புரியும். லைக் நட்டாஷா மாதிரி எப்படி அவங்களுக்கான பர்பஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு ஃபேமிலியுமே தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலா வேல் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா மெயினா மீன் பண்றாங்க. இதை வந்து எக்ஸாக்டா காமிக்ஸோட தான் மீன் பண்றாங்க. லைக் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹீரோ டீம் வந்து மொத்தம் 2 டீம் அவங்க ஆக்சுவலா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆப்ஸ் டீம், இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட் அவெஞ்சர்ஸ் டீம் இருக்கும். அப்பதான் எக்ஸாக்டா இவங்களுக்குள்ள அந்த பிளாக் ஆப்ஸ் டீம்ல இருந்து நிறைய த்ரெட்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த படத்துல இதுக்கப்புறமா வேல் இந்த இடத்துல எலினாவை ஒரு ஃபெசிலிட்டிக்கு அமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஃபெசிலிட்டியில இவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அனுப்பி அவங்க எல்லாருமே கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல எலினா போற மாதிரி இருக்கும். அங்க ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அதுல நமக்கு சென்ட்ரியோட அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கும். அதுல ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ இவரை வந்து இந்த மூவில வந்து பார்த்தோம்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹோம்லேண்டரோட நம்ம கம்பேர் பண்ணலாம். பட் ஹோம்லேண்டர் வந்து முடுக்க ஒரு கெட்டவரா இருப்பாரு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஷேட் வந்து கெட்டது அப்படின்னு நம்ம மீன் பண்றாங்க. அங்க நமக்கு எலினா மட்டும் இல்லாம ஜான் வால்கர், கோஸ்ட், டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரப்பட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபைட் அங்க நடக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாருமே மீட் பண்றப்ப இவங்களுக்கான காம்பாக்ட் வந்து நம்ம செமையாவே டீடைலிங் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஒரு கேரக்டரோட ஒரு ஷார்ட் மாதிரி பாத்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஜான் வால்கர் சைட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலா கவர்மெண்டோட நியூ கேப்டன் அமெரிக்காவை மாத்தப்பட்டிருப்பாரு. இதனால இவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் சீரமே ஏத்திருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவர் ரொம்ப ரேஜ் அவுட் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஸ்மாஷரை கொன்னதுனால இவரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேப்டன் அமெரிக்கால இருந்து தூக்கி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இவரை வந்து நமக்கு வேல் வந்து ரெக்ரூட் பண்ண மாதிரி இருக்கும். அப்பதான் இவருக்கான ஒரு புது யூனிஃபார்முமே கிடைச்சிருக்கும். அந்த யூனிஃபார்ம் தான் இவர் இந்த இடத்துல போட்டுட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் டஸ்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. சோ இவருமே தான் லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய டிராஜடியை வந்து இப்போ வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை நமக்கு மீன் பண்ற மாதிரி ஆரம்பத்துல இவர் காமிக்கும் போது இவரோட சூட் வந்து ரொம்பவே டஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட யூனிஃபார்ம் ரொம்பவே கிளீன் அண்ட் நீட் ஷைனியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலியமா தான் நமக்கு இவரோட அந்த டார்க்னஸ் இவர் ஓவர் கம் பண்ணிட்டு
வந்துட்டாருன்ற மாதிரி தெரிய வருது. அப்புறம் நமக்கு கோஸ்ட்டுக்குமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குவாண்டம் ஆக்சிடென்ட்னால இவங்களோட உடம்பு வந்து குவாண்டம் எனர்ஜிக்குள்ள போயிட்டு மாறி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால தன்னோட பவர்ஸை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். அப்ப தன்னோட ஜானட்டோட உதவியினால அந்த படத்தோட எண்ட்ல வந்து தன்னோட பவர் இவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஆனா என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலுமே அந்த பிளிப்னால திருப்பியுமே அவங்க வந்து கண்ட்ரோல் மீறி போன மாதிரி தான் இருக்கும். அப்ப இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் மூவில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாங்க் பின்னோட பவர்ஸ்னால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா இவங்களுமே வேலைக்கு கீழே தான் வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டருமே இங்க வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெட் ரூம்ல வந்து டைரக்டர் ட்ரேக்காவோட டாட்டரா இருந்திருப்பாங்க. அப்ப ஃபைனலா அந்த டார்க் ரூம் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா நட்டாஷா ஆரம்பத்துல வந்து இவங்களை கொல்லலாம் சொல்லி பார்த்திருப்பாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சுட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து மைண்ட் நார்மல் பண்ண மாதிரி தான் இருக்கும் மைண்ட் மேனிபுலேஷன்ல இருந்து. அதே சமயத்துல டாஸ்க் மாஸ்டரால நமக்கு எல்லாரோட மூவ்ஸுமே இந்த இடத்துல காப்பி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கும். சோ இப்போ இவங்க எல்லாருக்குமே நடக்கக்கூடிய அந்த ஃபைட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய விதமான டீடைல்ஸ் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து எப்படி பிளாக் விடோ தனக்கான ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல எலினா தன்னோட ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கோஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணுவாங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா வால்கர் மாட்டின்றுவாரு. அதே சமயத்துல வால்கர் அண்ட் டாஸ்க் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேருமே ஷீல்ட வச்சு ஃபைட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். சோ இது வந்து எக்ஸாக்டா நமக்கு எண்டிங் கேம் மூவில கேப்டன் அமெரிக்கா தன்னோட ஷீல்ட வச்சு ஃபைட் பண்ணுவார்ல அதை வந்து ஆக்சுவலா ரெசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபைட்டோட எண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா டாஸ்க் மாஸ்டரை நமக்கு கோஸ்ட் வந்து சுற்றுவாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல இறந்து போயிருவாங்க. அப்பதான் ஃபைனலா பாபியுமே அவங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பாப் அப்படின்ற இந்த கேரக்டர் ஆக்சுவலா நமக்கு லூயிஸ் புல்மேன் அப்படின்றவர் தான் ஆக்சுவலா பிளே பண்ணிருக்காரு. சோ இவர் வந்து பில் புல்மேனோட சன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் உங்களுக்கு ஸ்டீஃபன் யான் அப்படின்றவர் தான் ஆக்சுவலா பிளே பண்ற மாதிரி இருந்தது. ஒரு சில ஷெட்யூல் ப்ராப்ளம்னால தான் நமக்கு லூயிஸ் புல்மேன் இவர் இந்த கேரக்டர் பிளே பண்ண மாதிரி இருந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே இவர் இந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டா இருந்தாருன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுலயுமே முக்கியமா இந்த கேரக்டருக்கான அந்த குட்னஸ் அண்ட் கூஃபினஸ் இது ரெண்டுத்தையுமே ஒரு சூப்பராகவே வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுலயுமே முக்கியமா அவரோட ஐஸ் மூலியமா அவருக்குள்ள ஏதோ ஒரு ஹாண்டட் டார்க்னஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு ஒரு சீன்லயுமே மீன் பண்ற மாதிரியுமே தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து நின்றுப்பார்ல, அப்ப அவரோட கிரேடலை நீங்க கிளியரா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பேனல்ல நம்மளால இவரோட இமேஜை சுத்தி ஏகப்பட்ட வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நமக்கு போட்டிருக்கும். சோ இது மூலியமா நமக்கு இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் தான் மீன் பண்ணுது. அப்ப எலினா வால்கர் கிட்ட இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு 2 செகண்ட் தான் கேப்டன் அமெரிக்காவா இருந்த அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க மீன் பண்ற மாதிரி இருக்கு. இது மூலியமா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இவருக்கான அந்த கேப்டன் அமெரிக்கா டைட்டில வந்து நமக்கு கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்களே ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் இவர் செஞ்சதுக்கு அப்புறமா அதுதான் ஆக்சுவலா அவர் மீன் பண்றாங்க. சோ இதை வந்து நமக்கு எக்ஸாக்டா அவருக்குள்ள இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது மீன் பண்ணுது. அப்ப வேல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபெடரேஷன் அவங்க இருக்காங்க. அப்ப அங்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெமரிஸை வந்து அவங்க காமிக்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாமே பயன்படுத்தின வெப்பன்ஸ், அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் எதிரிக்கு எதிராக ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து கேப்சர் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ் அது எல்லாமே அங்க உங்களால பார்க்க முடியும். இது மூலியமா அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ப்ராடக்டா தான் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண வராங்கன்றது நமக்கு தெரியுது. அதுலயுமே அவங்க பவரை என்ஹான்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அங்க உள்ள உங்களால அவெஞ்சர்ஸ் சிம்பிளை பார்க்க முடியும். அது வந்து ஆஃப் பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது மூலியமா அவங்க வந்து இப்ப புதுசான நியூ அவெஞ்சர்ஸ் ஆக்சுவலா பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்கல்ல. சோ அதுல வந்து அவங்க கோல்டு கலர் ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை எக்ஸாக்டா சென்ட்ரி இந்த டீமை லீட் பண்ற மாதிரி ஒரு அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க தான் அந்த சென்ட்ரி ப்ரோக்ராம் பண்றாங்களா. சோ அதை மீன் பண்ற மாதிரி கூட இது இருக்கலாம். அதே சமயத்துல நமக்கு நிறைய சிட்டோரி ஸ்டாஃபையுமே பார்க்க முடியும். அதே சமயத்துல வேல் கிட்ட அந்த சிட்டோரி ஹேண்ட் கஃப்மே இருக்கு அப்படின்ற மாதிரியுமே நமக்கு தெரிய வந்திருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இது வந்து பேட்டில் ஆஃப் நியூயார்க் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷீல்டுக்கு இருக்க சப்போர்ட் அண்ட் டேமேஜ் கண்ட்ரோல் இவங்க மூலியமா கூட இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இவங்க கிட்ட வந்திருக்கலாம். இல்ல அந்த ஹேண்ட் கஃப் வச்சு தான் நமக்கு பக்கி இதை எடுத்துக்கிட்டு போய் போஸ்ட் வந்து அந்த ஹேண்ட் கஃப் வச்சு தான் கேப்சர் பண்ணாம நம்ம காமிச்சிருப்பாங்க. அப்ப அங்க நம்மளால ஸ்டோரியோட பாடியை கூட பார்க்க முடியும். ஒரு சில மூவிஸ்ல இதே ஐட்டம்ஸ் வந்து நமக்கு நார்மல் சிவிலியன்ஸுமே நமக்கு யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பதான் பக்கி வந்து பாத்தீங்கன்னா கிரேவை மீட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஒரு சமயத்துல இவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரியாக்ட் பண்றாரு. சோ அப்ப கிரே வந்து நீ இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்காது, நீ ஒரு காங்கிரஸ்மேனா இரு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவர் சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு பக்கி தன்னோட ஹோம்ல இருக்கும்போது அவரோட ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய பர்கர்ல இருந்து லைட்டா கெச்சப் சிந்துற மாதிரி இருக்கு. ஆனா அவர் தன்னோட ஷர்ட்டை வந்து இந்த இடத்துல துவைக்காம தன்னோட வைப்ரேனியம் ஆர்மை வந்து இந்த இடத்துல நமக்கு டிஷ் வாஷர்ல போட்டு வாஷ் பண்ற மாதிரி இருக்கு. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னோட எக்ஸ்ட்ராடினரி லைஃப் டைம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க மீன் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு எக்ஸாக்டா இந்த இடத்துல வால்கர் டாஸ்க் மாஸ்டர் இந்த ஃபைனலா பண்ணிருப்பாங்களே அப்ப வந்து ரெட் ரூம் கூட கிராஷ் ஆகிருக்கும்ல, இதை பத்தி ஆக்சுவலா அவங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் நமக்கு எலினா மட்டும் தான் தனக்கான ஃபேத்தை இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துல இறந்து போக போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியறப்ப அந்த இடத்துல வந்து எலினா வந்து அதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃபைனலா நமக்கு கோஸ்டோட உதவியோட அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியில தப்பிக்கிற மாதிரி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கோஸ்ட் வந்து இவங்களை ஹெல்ப் பண்றதுக்காக வெளில போகும்போது லைக் அங்க இருக்கக்கூடிய இந்த சானிக் கேனன் யூஸ் பண்ணி இவங்களை வெளியே
வெளியே போக விடாம தடுக்கிறாங்க. அந்த சானிக் என்னன்னா இதுக்கு முன்னாடி இன்கிரெடிபிள் ஹல்க கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து எப்படியாவது இவங்க கண்ட்ரோல் லாஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தன்னோட லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க எல்லாரையுமே காப்பாத்துற மாதிரி இருக்கு. நேர்ல இருந்து இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்லயுமே திருப்பி கோஸ்ட் வந்தாம நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலியமா இவங்க என்னதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணாலுமே லைக் எல்லா இடத்தையுமே ஒரு கைண்ட்னஸ் மேனை இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப எலினா வந்து பாத்தீங்கன்னா சடனா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் பண்ணி இவங்க ரெட் ரூம்ல நடந்த அந்த டெஸ்ட்டுக்கு இவங்க போற மாதிரி தான் இருக்கு. அப்ப எலினா தன்னோட ஓன் ஃப்ரெண்ட ஒரு விக்டிமா யூஸ் பண்ணி அவங்கள அந்த ஹுட்ஸுக்கு வர வச்சு அந்த இடத்துல அவங்கள வந்து அசாசின் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் ட்ராஜடிக்கலா இவங்களுக்கு வந்துட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவிலயுமே பார்த்திருப்போம். அதுல வாண்டா நமக்கு எல்லாருக்குமே வஸ்டான ஒரு ஃபியரை காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கு. அதுலயுமே ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்கிங் டெஸ்ட் அவங்க மேல வர வச்சு தான் சோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசாசினா மாத்த நமக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்றது இதுல இருந்தே தெரிய வருது. அப்ப இவங்க ட்ரீம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் எக்ஸாக்டா பாபுமே முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எக்ஸாக்ட் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாபுக்கு கிளியரா தெரியல. சோ இது மூலியமா லைக் காமிக்ஸ்ல இவரோட அந்த அமித்ஷாவை பத்தி சொல்லியிருப்பாங்களே அதுதான் ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு ரெஃபர் பண்றாங்க. அதே சமயத்துல பாப் இந்த இடத்துல தான் அலோனா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாருல இதே மாதிரிதான் ஆக்சுவலா எலினாவுமே ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கான கேரக்டரை நமக்கு சிமிலரா தான் காமிக்கிறாங்க. லைக் இவங்க தன்னோட வஸ்டான கேட்டகரிஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரி பாபுமே தன்னோட சின்ன வயசுல இவர் குட் இல்ல இவர் வஸ்ட் அப்படின்னு மாதிரி இவரோட பேரண்ட்ஸ் சொன்னதை இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நினைச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதே சமயத்துல அவர் ஒரு சில வாட்டி தனியாவுமே பேசுற மாதிரி தான் இருக்கு. சோ இது மூலியமா தான் இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பர்சனாலிட்டி இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வரும். இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு எலிவேட்டர் ஹோலை வந்து இவங்க பாக்குறாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்கரை ஜம்ப் பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரீச் பண்ண முடியல. திருப்பி கீழே வந்து விடுறாருன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாபோட ஒரு ஐடியானால சைட்ல கிளைம் பண்ணி இவங்க எல்லாருமே போகிற மாதிரி தான் இருக்கு. சோ இதை வந்து எக்ஸாக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டர் போல்ஸோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணப்ப ஒரு ஹேஷ்டிக் மாதிரி சிம்பிள நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த ஹேஷ்டிக் போஸ்டர்ல எல்லா சைட்லயுமே ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அதை நமக்கு இந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. அப்ப இதை காமிக்கும் போது இவரோட எக்ஸாக்டா மென்டல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தான் ஃப்ரேம் பண்றாங்க. அதுவும் ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல கிட்டத்தட்ட மேல போனதுக்கு அப்புறமா தனக்கான ஸ்னீஸ் வர மாதிரி இருக்கு. அப்ப வர வழியே இல்லாம அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனாலுமே அவரால் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் அவர் வஸ்டா மாத்தி இருக்கு அப்படின்றாம நமக்கு பிளேம் பண்ற மாதிரி அந்த இடத்துல ஃபைனலா இவர் வந்து தும்முன மாதிரி இருக்கு. அப்பதான் எல்லாருமே வந்து அங்க கண்ட்ரோல மீறி விழ போகும்போது கரெக்டா சைட்ல பிடிச்சு அவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. இது மூலியமா தான் இவரோட மைண்ட் கரெக்டா ஸ்டேபிளா இல்லன்றது நமக்கு தெரிய வருது. இதுதான் நமக்கு எண்டிங்லயுமே ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. அப்ப இவரு வால்கர் ஆக்சுவலா தொட்டி ஏறப்ப அந்த இடத்துல வால்கரோட வஸ்ட் மெமரி வருது. ஆனா ஆக்சுவலா இவரு இந்த பப்ளிக்ல மர்டர் பண்ணிருப்பாருல அந்த ஒரு சீக்வன்ஸ் இவருக்கு வரல. சோ இவரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த மர்டர் பண்ண விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா படல. தன்னோட கிட்ட வந்து இவர் இக்னோர் பண்ணிருப்பாரு. சோ அந்த ஒரு விஷயம் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிய வருது. அப்ப அவர் ஒரு ஆர்டிகல் ஆக்சுவலா படிக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த ஆர்டிகல் மூலியமா நமக்கு எதை மீன் பண்றாங்கன்னா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கேப்டன் அமெரிக்காவை இவரை வந்து கொண்டு வந்திருப்பாங்களா அதுதான் ஆக்சுவலா மீன் பண்றாங்க. சோ இது மூலியமா தன்னோட கரியரை லூஸ் பண்ணதை விட தன்னோட ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி இருந்த விஷயம் தான் தப்புன்ற ஒரு விஷயம் வந்து அவர் ஆக்சுவலா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இதே மாதிரி வந்து நமக்கு எலினாவுமே நமக்கு இதுக்கு அப்புறமா காமிக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்ல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரங்கான ஒரு சிச்சுவேஷன்ல கூட ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. ஃபைனலா இவங்க எல்லாருமே எலிவேட்டரை விட்டு வெளில வர மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப எக்ஸாக்டா வால்கர் அந்த எட்ஜ்ல நிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த சீக்வன்ஸ் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த படத்தோட ஆரம்பத்துல எலினா ஆக்சுவலா பில்டிங்கோட எட்ஜ்ல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அதுதான் ஆக்சுவலா மீன் பண்றாங்க. இதுவுமே நமக்கு இன்ஸ்டன்ட் பிரஷனோட ஒரு மெட்டாஃபோர் தான் நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா இவர் ஒரு சிச்சுவேஷன்ல லீடரா மாறின மாதிரி இருக்கும். சோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தனக்கான அந்த தப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்ரெட் பண்ணி இவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நமக்கு இந்த மூவில இவங்க வந்து இந்த தண்டர் போல்ஸ் டீம் வந்து ஆக்சுவலா அலெக்சி வந்து சொல்லியிருப்பாருல ஆக்சுவலா இதை வந்து அவங்க எதை வச்சு மீன் பண்றாங்கன்னா இவங்க டீம் எப்பவுமே அவங்க வந்து தோக்குற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து என்னதான் அவங்க அந்த கேம்ல தோத்தாலுமே ஒரு டீம்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செயல்பாட்டா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போறது எலினாவால முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இந்த ஒரு டைட்டில் அவங்க ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப் நமக்கு அவரோட அந்த சிக்கன் டொட்டோரியல பத்தியுமே சொல்லியிருப்பாரு. சோ இதை வந்து நமக்கு இதுக்கு அப்புறமா நம்ம அவரோட அந்த பேட் மெமரிஸ் இருக்கும்ல அந்த மெமரிஸ்லயுமே நம்ம பார்க்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப ஆக்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாமே வெளில நிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது பாபை இந்த இடத்துல கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலா வந்திருக்காங்க. ஆனாலுமே அவரை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க. அதுக்கான மெயின் ரீசன் இவரை வந்து ஒரு மெயின் ஃபிகரா இவங்களோட டீம்ல பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எலினா தான் பாபுக்கான ஒரு நியூட்ரலிங் ஃபிகரா இருந்திருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எலினா தான் இவரை வந்து நார்மலா கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும். சோ அதை மீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே இவர் மூலியமா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்ப பாப்னால அவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அப்ப எல்லாருமே இந்த இடத்துல பாபா அட்டாக் பண்ணாலுமே அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப இவர் ஆக்சுவலா அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாக்குறாருல இதை வந்து இவரோட மாமோட நம்ம லிங்க் பண்ணலாம். பிகாஸ் சின்ன வயசுல தன்னோட ஃபாதர் வந்து இந்த இடத்துல மாமா வந்து அபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல
இடத்துல இவர் வந்து தன்னோட ஃபாதர் வந்து தடுக்க பார்த்திருப்பாரு. அதை நமக்கு இந்த இடத்துல மீன் பண்ணலாம். அப்போ அவங்க எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சீக்வன்ஸ்ல அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனால அவங்க ட்ரக்ல இருந்து வெளில விழுந்துடுறாங்க. அப்போ வந்து வால்கர் வந்து இந்த கேக்டஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து இவங்களுக்கு எடுத்து தரா மாதிரி தான் இருக்கு. சரி, அப்பதான் இவங்க டாஸ்க் மாஸ்டர் பத்தி ஆக்சுவலா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா எதை மீன் பண்றாங்கன்னா, டாஸ்க் மாஸ்டர் ஆரம்பத்துல நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. சோ அதனால வந்து நிறைய பேரை கொண்டாங்க. இப்ப அவங்களையுமே ஒரு கில் பண்றக்கூடிய ஒரு மோட்டிவ்ல தான் இப்ப அவங்களையுமே கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க மீன் பண்றாங்க. அப்பதான் அவங்க எல்லாருமே அலெக்சி ஆக்சுவலா பாத்துறாங்க. அவர் தன்னோட அந்த ட்ரக்ல தான் வரா மாதிரி இருக்கு. அப்பதான் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு சீக்வன்ஸ்ல அவங்க எல்லாருமே வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப அலெக்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்துட்டு so these people have made the light return to her eyes அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. இது மூலியமா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து டீமா ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது ஒரு ஃபேமிலியா ஆக்சுவலா அவருக்கு மாறும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா சொல்றாரு. இது மூலியமா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸ் வந்து ஒரு லைட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேர் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றத பத்தியுமே அவர் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இதை நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீன்ல கூட நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் வேல் கான்வாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அட்டாக் பண்ண வரா மாதிரி தான் இருக்கு. அப்ப அவங்க அதுல வந்து கோஸ்ட் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப இருந்தாலுமே அவங்க கிட்ட அந்த சானிக் வேவ் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு செகண்ட்ல அலெக்சி வந்து தன்னோட அந்த காக்டெயில் பாட்டில வந்து நெருப்பை வர வச்சு அது மூலியமா அவர் அந்த இடத்துல அவங்களை அடிக்கலாம்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அதனாலயுமே அவங்களை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா அந்த ஒரு சமயத்துல தான் அந்த கிரனைட் பாம்பை யூஸ் பண்ணி பக்கி உங்களுக்கு ஃபைனலா ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு கிரனைட் பாம்பை இதுக்கு முன்னாடி பக்கி வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சோல்ஜர்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி எல்லா காலத்தையுமே அவர் பிளாஸ்ட் பண்றாரு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஷார்ட் கன் அவர் புடிங்கி அது மூலியமா அவங்களை சுட்டு அந்த இடத்துல கிரனைட் பாம்பு யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வெஹிக்கிள்லயுமே ஆக்சுவலா அந்த இடத்துல வெடிக்க வச்சிடுறாரு. அப்ப அந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலெக்சி வேர்ல்டு வார் டைம்ல வந்து நீ எப்படி இருந்தன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அந்த இடத்துல அலெக்சி இவரை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கு. சோ ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே எந்த இடத்துலயுமே மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுல வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் கீழே இவர் ஒர்க் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதே செகண்ட்ல வந்து நமக்கு பக்கி வந்து ஹைட்ராவோட ஒரு அசாசனா இருப்பார். பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணா என்ன நடந்திருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சீசன் 3 ஒரு எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. சோ இதை நமக்கு இந்த இடத்துல மீட் பண்ற மாதிரி கூட நமக்கு வச்சுக்கலாம். சோ இவங்க ஆக்சுவலா இவரு என்ன மீன் பண்றாரு அப்படின்னா இவங்க எல்லாரையுமே நம்ம எப்படியாவது கோர்ட்ல இது பண்றது மூலியமா வேலைக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ஆதாரங்களை திரட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து கிரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் நமக்கு தெரிய வருது ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ் டவரை இவங்க தான் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இது மூலியமா தான் இது வந்து சென்ட்ரிக்கான ஒரு வாட்ச் டவரா மாற போகுது. அப்பதான் வேல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாபை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப ஆக்சிடென்டலா இவரோட கையை தொட்டதுக்கு அப்புறமா நமக்கு பாப் இவங்களோட அந்த வர்ஸ்ட் மெமரிஸ் வந்து ஆக்சுவலா காமிக்கிறாரு. லைக் இவரோட ஃபாதர் வந்து இவங்களே வந்து ஒரு சிச்சுவேஷன்ல எனிமீஸ் கிட்ட மாட்டி விட்டு அதனால இவரோட ஃபாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸை தான் ஆக்சுவலா வந்து காமிக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வேல் தன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்ல எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப பாப் தனக்கான பவரை யூஸ் பண்றதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. இப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நார்மலா அவெஞ்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நேம் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. லைக் அவெஞ்சர்ஸ் தி மைட்டியஸ்ட் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம தானே சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி இவரை ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட் இந்த இடத்துல நடக்கிறது மாதிரி இருக்கு. அப்ப வந்து நமக்கு மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஃபைட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ் எக்ஸாக்டா நமக்கு ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவிஸ்ல காமிச்ச மாதிரியே தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு நார்மல் அவெஞ்சர்ஸ் டீமோட ஒரு டார்க் மிரர் தான் இவங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கான ஒரு எனிமி மாதிரி தான் இருந்திருக்காங்க. சோ இப்போ அவங்க வந்து நார்மல் டீமா மாறுறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஆனா நிக் ஃபியூரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோஸ் மூலியமா அவங்க ஃப்ரீயா அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ வெல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து ஆக்சுவலா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இவங்க வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே ஆபரேட் மோட்டிவ்ல தான் இவங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்போ வந்து பாப் தன்னோட பவரை மொத்தமா யூஸ் பண்ண ஆக்சுவலா கத்துப்பாரு. அப்ப கில் ஸ்விட்ச்மே அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாதிரி இருக்கும். அப்ப அங்க நம்மளால சென்ட்ரி லோகோவையுமே ஆக்சுவலா பார்க்க முடியும். அப்ப பக்கி இவங்க எல்லாரையுமே கேப்சர் பண்ணி வச்சிருப்பாருல. அப்ப அவர் எவிடன்ஸா ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாரு. பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அவர் எவிடன்ஸா பண்றதுக்கு பதிலா வேற வழியே இல்லாம மேல் வந்து இந்த இடத்துல இவங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்கன்றத சொல்றது மூலியம் சரி இவங்க எல்லாருக்குமே ஒண்ணு சேர்ந்து போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலா போயிருப்பாரு. அப்ப இவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பக்கியுமே ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மீன் பண்ணியிருப்பாங்க. அப்ப பக்கி அண்ட் ரெட் கார்டியன் இவங்க எல்லாருமே போகிறப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீரமை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அதே செகண்ட்ல எலினா அண்ட் இவங்க ரெண்டு பேருமே தன்னோட அந்த கன்ஸை பத்தி பேசுற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா இவருக்கு டயர்டே ஆகாதுன்ற மாதிரி பக்கி சொல்லியிருப்பாரு. ஆனா விண்டர் சோல்ஜர்ல வந்து இவருக்கு லைட்டா டயர்ட் ஆன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ ஒருவேளை வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைட்டா இருக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அந்த ஒரு சமயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரை ப்ரோக் பண்ணி நமக்கு பக்கி ரெட் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபைட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப எல்லாருமே ஃபைட் பண்ணதுக்கு
அப்புறமா அந்த இடத்துல வேலை வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு தெரியும், நம்ம வேலை வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா மேல கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கும். அப்ப இவங்க எலிவேட்டர்ல மேல போற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அவெஞ்சர்ஸோட ஆப்போசிட்னு சொல்லலாம். பிகாஸ் அவெஞ்சர்ஸ் மூவில வந்து இவங்க எலிவேட்டர் மூலியமா கீழே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட ஆப்போசிட் சீன் மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவில நமக்கு அயன் மேன் வந்து ட்ரிங்க் எடுத்து கொடுத்துருப்பாருல, அதே இடத்துல இருந்து தான் நமக்கு வேல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் எடுத்து அவங்க வந்து குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்ப வேல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்கிக்கான ஃபைட்டையுமே ஆக்சுவலா மென்ஷன் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்ப இவங்களுக்கான அந்த சிஸ்டமேட்டிக் டீமை பத்தி ஆக்சுவலா இவங்க பேசுற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு சமயத்துல எக்ஸாக்டா நமக்கு பார்த்தோம்னா பக்கி ஒரு காங்கிரஸ்மேனா இருப்பாங்கல்ல, அப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பக்கியை பார்த்துட்டு, ஓ காங்கிரஸ்மேனா நீ இந்த இடத்துல வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க மீன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து எக்ஸாக்டா இடத்துல ரெட் கார்டியனை பார்த்துட்டு இவர் யாரு சாண்டா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க கேட்கற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா இதை வந்து எக்ஸாக்டா எதை மீன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எக்ஸாக்டா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்ட்மேனை பார்த்து டோனி ஸ்டார்க் யாருன்ற மாதிரி கேட்டிருப்பாருல, அதை மீன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்பதான் எக்ஸாக்டா சென்ட்ரியோட தன்னோட எக்ஸாக்ட் அந்த காஸ்டியூமை வந்து போட்டுட்டு பாப் வரா மாதிரி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா காமிக்ஸோட அக்யூரேட் காஸ்டியூமா தான் நமக்கு காமிக்கப்படுது. அந்த ஒரு சமயத்தை தான் எக்ஸாக்டா சென்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இவங்க பயங்கரமா ஃபைட் பண்றாங்க, ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் தான் நமக்கு வேல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல கண்ணை வச்சு சுடும் போதுமே எல்லா புல்லட்ஸையுமே ரொம்பவே ஈஸியா தடுத்துறாரு. அதே சமயத்துல நமக்கு இந்த இடத்துல வால்கர் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ண வரும்போது வால்கரோட அந்த ஷீல்டையுமே அந்த இடத்துல பெண்ட் பண்ணி போட்டுருவாரு. அதே செகண்ட்ல நமக்கு பக்கி அந்த இடத்துல ஃபைட் பண்ண வரும்போது பக்கியோட வைப்ரேனியம் ஆமையுமே பிச்சு போட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஹியூஜான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப ஃபைனலா எப்பவுமே நட்டாஷா பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஆன அவங்களோட அந்த ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி எலினா இவர் மேல ஏறி உட்கார்ந்து ஷாக் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அதுவுமே இவர் எந்த விதத்திலுமே பாதிக்காது. சோ இதை வச்சுதான் அவங்க காட் லெவல் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. அதுக்கு அவங்க சக்சீடுமே பண்ணிட்டாங்க. சோ இவரை வந்து நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நமக்கு கோஸ்டோட அந்த குவாண்டம் ரியலம் இருக்குல்ல, அதையுமே இவரால் தடுக்க முடியும். ஏன்னா அவங்க குவாண்டம் ரியலம் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க ஓடும் போது அதையுமே வந்து இவர் ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்களை அடிச்ச மாதிரி தான் இருக்கு. சோ இது மூலியமா நமக்கு பாப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ற விஷயம் தெரிய வருது. உங்களை மாதிரி ஒரு பர்சன்ஸ்னால சென்ட்ரி கிட்ட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியுது. இவங்க எல்லாருமே அங்கிருந்து வெளியில வந்துருவாங்க. சோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க நடந்த விஷயத்தை பத்தி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இவங்களோட அந்த டார்க் சைடை யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல இவங்களை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்து இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் யோசிக்கிற மாதிரி இருந்துட்டு அப்ப தனியா பிரியற மாதிரி தான் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் எக்ஸாக்டா நமக்கு எலினா இது வரைக்கும் எந்த அளவுக்கு அலோனா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபாதர் கிட்ட ஆக்சுவலா சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் அவங்க எல்லா வாட்டியுமே ஒரு கம்பெனியன் எதிர்பார்த்திருக்காங்க. அது அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு அப்படின்ற ஒரு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே கன்சோல் ஆகி அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்து வேல் வந்து நமக்கு இவரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பட் இவர் அந்த இடத்துல கண்ட்ரோலை மீறி நமக்கு வேலோட கழுத்துல பிடிச்சி அவங்களை அப்படியே தூக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப மேல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட அந்த ஆன் பண்ணி அவரை நமக்கு பவர் டவுன் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வந்து கீழே விழ வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை வச்சுதான் அவர் சேவ் பண்றாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து நமக்கு அவரோட கண்ட்ரோலை மீறி அவரு வாய்டுக்கான கண்ட்ரோல்ல வராரு. அவர் வாய்டுக்கான கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆயிருப்பாங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இவங்க எல்லாருமே வர மாதிரி தான் இருக்கு. அவரோட அந்த மிகப்பெரிய விஷயம்னால மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு சொல்லலாம். அப்ப இவங்களுமே அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துல வந்து எல்லாரையுமே காப்பாத்துற மாதிரி இருக்கு. அது மூலியமா தான் திருப்பி இவங்க எல்லாருமே டீமா ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டியன் எலினா இவங்க ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எலினா இவரோட ஷீல்டை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எக்ஸாக்டா நமக்கு அவெஞ்சர்ஸ் மூவில கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை யூஸ் பண்ணி நட்டாஷா ஜம்ப் பண்ற மாதிரி இருந்திருக்கும்ல, இதான் ஆக்சுவலா மீன் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாருமே சேவ் பண்றாங்க. ஈவன் வால்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வால் வந்து மத்தவங்க மேல விட போகுதா சேவ் பண்றாரு. அதே பக்கி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க கார் வந்து அவங்க மேல விட போகும்போது தன்னோட வைப்ரேனியம் ஆமை யூஸ் பண்ணி அந்த காரை தடுக்கிறாரு. அதே மாதிரி கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல சேவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே இப்பதான் அவங்களுக்கான உண்மையான பர்பஸ் வந்து ஆக்சுவலா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரி ஒரு ஹெலிகாப்டர் வந்து வெடிக்க வச்சிருப்பாரு. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலா நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ வந்து கிளாஸ் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கு. இது மூலியமா இப்ப சென்ட்ரி கிடையாது, இப்ப முழுக்க முழுக்க வாய்ட் தான் இருக்காரு அப்படின்றத மீன் பண்ணுது. அப்ப ரெட் கார்டியன் ஒரு பொண்ணை வந்து காப்பாத்திருப்பாருல, ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேடோவா மாறிடுறாங்க. சோ இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஷேடோவா மாறுற மாதிரி தான் இருக்கு. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையுமே டார்க்னஸ்குள்ள கொண்டு போறாரு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் எக்ஸாக்டா எலினா தனக்கான பர்பஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அந்த டார்க்னஸை வந்து நம்ம இப்ப திருப்பியுமே நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணாம போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போற மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த டார்க்னஸ்குள்ள போறாங்க. ஆரம்பத்துல அந்த ரெட் ரூம்கான அந்த ஊட்ஸ் இடத்த தான் ஆக்சுவலா போய் பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா எல்லாத்தையுமே நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஃபர்ஸ்ட் மாத்தணும்னு பாக்குறாங்க. பட் முடியல, ஒரு இடத்தையுமே தாண்டி தாண்டி ஆக்சுவலா போறாங்க. அந்த தாண்டி போகக்கூடியது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து அந்த கேமரா ஒரு டில்ட் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுங்க. அந்த டில்ட்டை வந்து நமக்கு சூப்பராகவே காமிச்சு
காமிச்சிருக்காங்க. அப்ப ஃபைனலா அவங்க வந்து பாபியுமே ஆக்சுவலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப கீழே பார்க்கும்போது தான் இவரோட ஃபாதர் வந்து இந்த இடத்துல தன்னோட மதரை வந்து அபியூஸ் பண்ணும்போது தான் தடுத்து இருப்பாருல, அந்த ஒரு சீக்வன்ஸ்ல காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவர் ரொம்பவே டிப்ரஸ் ஸ்டேட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் வந்து ரொம்பவே வர்ஸ்ட் பர்சன், என்னால இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயமே நடந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் உட்கார்ற மாதிரி இருக்கு. அப்ப இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை காம் பண்ணி நம்மளோட டார்க்னஸை நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வந்தாதான் நம்மளுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசி அவரை நார்மல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் மத்த தண்டர்போல்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு பாப் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த ஒரு இடத்துமே கிராஸ் பண்ணி போயிட்டு அப்ப ஃபைனலா ஒரு லேப்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. இந்த லேப்ல தான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்களா அந்த ஒரு இடம். அங்கதான் பாபோட வாய்டு வெர்ஷன் நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியுது. எக்ஸாக்டா காமிக்ல உங்களுக்கு வாய்டு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப பாப் வந்து அந்த டீமனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமன் வந்து இவரை கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. அப்பதான் வந்து எலினா பயங்கரமா வந்து இதுக்கு தான் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டார்க்னஸ் மொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாருமே சேர்ந்து இவரை காம் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த சிட்டியுமே அவங்க நார்மலுக்கு கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த எதுவுமே நார்மல்ல மாறி இந்த உலகத்துக்கான அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவீல் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வேலை வந்து அந்த இடத்துல கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்பதான் வேலை வந்து பாத்தீங்கன்னா இவங்கள நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது மூலியமா அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா இது வரைக்கும் இவங்களுக்கான பர்பஸ் அவங்க கண்டுபிடிக்காம இருந்தாங்க. இப்போ வந்து இவங்களுக்கான பர்பஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் இப்ப சுத்தமா போயிடுச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே மீன் பண்ற மாதிரி தான் இந்த படத்தை நமக்கு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன் மூலியமா நமக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்க்கான ஒரு லிங்க்குமே கொடுத்துறாங்க. ஆல்ரெடி நான் போஸ்ட் கிரெடிட் சீன் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்க ஒரு அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ஒரு தரமான படமா தாங்க இருந்தது. நான் இந்த படத்துல நோட் பண்ண டீடைல்ஸ் இதை தாண்டி ஏதாவது டீடைல்ஸ் இருந்தது அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.